கணக்கு வழக்கு பார்க்கும்போது ரூ. 1000 குறையிறது. இங்க வந்து பாண்டியனுக்கு தெரிஞ்சு போயிடுது. பாண்டியன் பழனிவேல்ட்ட கேட்குறாரு. பழனிவேலுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. உடனே சொல்றாரு, "நான் தான் மாமா எடுத்தேன்" அப்படிங்கிறாரு. என்னைய கேட்காம நீ எதுக்குடா கல்லாவுல கைய வச்சேன்னு எங்க பயங்கரமா கோவப்படுறாரு பழனிவேல பார்த்து பாண்டியன். அதுக்கு எங்க பழனிவேல் சொல்றாங்க, "இல்ல அக்கா கிட்ட வந்து காசு கேட்டேன். அக்காவும் இல்லன்னு சொல்லிடுச்சு. உங்ககிட்ட கேட்கலான்னு பார்த்தா நீங்களும் இல்ல. அது அவசரமா பணத்த எடுக்க வேண்டியதாயிடுச்சுன்னு" சொல்றாங்க. "அப்படி என்ன அவங்களுக்கு அவசரம்னு" கேட்குறாங்க. இதை கேட்ட பழனிவேல் சொல்றாங்க, "அது இல்ல மச்சான். என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதான் அவன பார்க்க போறதுக்கு கையில காசு கூட இல்லன்னு சொல்ல, "அப்படி யாருடா எனக்கு தெரியாது அந்த ஃப்ரெண்டு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல மச்சான்" அப்படின்னு சொல்றாரு எங்க பழனிவேலும். இதை கேட்ட எங்க பாண்டியன் வந்துட்டு, "அப்படிப்பட்ட ஃப்ரெண்டு நீ இதுவரைக்கும் கூட்டிட்டு வந்ததும் இல்ல, பேசினது கூட கிடையாது. இந்த வீட்டை விட்டு நீ வெளியில அங்கேயும் இங்கேயும் போனது கூட கிடையாது. அப்படி இருக்கப்போ உனக்கு எப்படிடா ஃப்ரெண்டு கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட எங்க பழனிவேலும் வந்துட்டு, "அது இல்ல மச்சான்" அப்படின்னு தயங்கி நிக்க, "பாத்திலடி உன் தம்பி பண்ண வேலையை பாரேன். அவனுக்கு ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்டா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நம்ம காதுலயே பூ சுத்த பாக்குறான் இவன்" சொல்லிட்டு, "உண்மையை சொல்லுடா. ஏற்கனவே இங்க கதிர் தான் வந்துட்டு ரூ. 500 பணம் எடுத்ததுக்கு வீட்டுல பணம் திருடினதுக்கும் என்கிட்ட அடி வாங்கிட்டு இருந்தான். இப்ப நீயும் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா, இல்ல கதிரும் நீயும் இதுல சேர்ந்து கூட்டணியா" அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இங்க கதிர் எதுவுமே பேசாம அமைதியா நிக்க, கதிர்கிட்ட எதுவுமே பேசல. உண்மை தெரியாம அவன் மேல கைய வைக்க கூடாதுன்னு எங்க பாண்டியன் வந்து அமைதியாவே இருக்காரு. எங்க பழனிவேல்ட்ட கேக்குறாரு, "அது இல்ல மச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பதான் அங்க வெளியில, அதாவது அங்க வீட்டுக்கு வெளியில அங்க நின்னு இங்க பழனிவேலை கூப்பிடுறாங்க முத்துவேலும். இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்க நேரத்துல தான் இங்க உடனே பழனிவேல் சொல்றாங்க, "நான் தான் இல்லைன்னு சொல்றல மச்சான்" அப்படின்னு சொல்ல, உடனே கோமதி சொல்றாங்க, "இப்ப எதுக்குங்க அவனை போட்டு திட்டிட்டு இருக்கீங்க? எடுத்தேன்னா அதாவது அவனுக்கும் வர வேண்டிய பணம் தானே. இது நாள் வரைக்கும் அவனுக்குன்னு தனியா செலவுக்குன்னு பணம் கொடுத்துருக்கீங்களா? அப்படி இருக்கப்போ அவனுக்கு தேவையானதை அவன் எப்படி வாங்கிப்பான்னு சொல்ல, அதான் வீட்டுல நம்ம எல்லாமே எல்லாம் பாத்துக்கிறோமேடி, அதே மீறி எதுக்காக இவன் அந்த கல்லவுல கை வைக்கணும்" அப்படின்னு பாண்டியனை திட்டுறாரு. பாண்டியன் திட்டின உடனேயே இங்க இவருக்கு என்ன சொல்றதுன்னு கூட தெரியல. உடனே பாண்டியன் கிட்ட, "என்ன மச்சான், எனக்கு அதுல கூட உரிமை இல்லைன்னு சொல்லி கேக்குறாங்க." "இல்லடா, பணம் எடுக்கிறதுக்கு இந்த வீட்ல உனக்குன்னு இல்லை, யாருக்குமே உரிமை இல்லை" அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட கதிரும் செந்திலும் அமைதியாவே நின்றுட்டு இருக்காங்க. நம்மளால இப்போ மாமாவை பிரச்சனையில மாட்டி விட்டோமே, பேசாம உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு தயங்கிட்டு இருக்க நேரத்துல, "முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பி உன் அண்ணன் வீட்லயே போய் இருந்துக்கோ, அதுதான் நமக்கும் நல்லது" அப்படின்னு சொல்ல, "என்னங்க பேசுறீங்க? இத்தனை வருஷமா நம்ம கூட இருந்த பழனி வேலை, இப்போ நீங்க இந்த ரூ. 1000 பணத்துக்காக வீட்டை விட்டு வெளியில அனுப்பலாம் நினைச்சிட்டீங்களான்னு சொல்ல, இப்போ இதை விட்டோம்னா பின்னால இது பெரிய பிரச்சனை ஆகாதா கோமதி? இப்போ ரூ. 1000 போக போக இன்னும் எவ்வளவு எடுப்பான்னு தெரியல. உண்மையை சொல்லலைன்னா இவன் முதல்ல வீட்ல இருந்து வெளியில போகட்டும்னு சொல்றாங்க. ஏன்னா எப்படியாவது உண்மையை சொல்லிடுவான்னு இங்க வந்து பாண்டியன் ஒரு கணக்கு பண்ண, ஆனா அதுக்காக பழனிவேல் உண்மையை சொல்ற மாதிரி இல்ல. "அவ்வளவுதானே மச்சான், இந்த வீட்டை விட்டு போயிட்டா உங்களுக்கு சந்தோஷம் தானே? நான் கிளம்புறேன் மச்சான், கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட வீட்ல இருந்து கிளம்பி வெளியில போக, பின்னாடியே செந்திலும் இங்க வந்து யாரு கதிரும் போறாங்க. "மாமா, அப்பா ஏதோ தப்பு, நானே உண்மையை சொல்லிடுறேன் மாமா, என்னால தானே" அப்படின்னு சொல்றாரு இங்க கதிரு. "இல்லடா, இதை நீ சொன்னா பெரிய பிரச்சனையாகும். நாங்கிறதுனால தான் என்னை விட்டாரு, என்னை விடுங்க நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெளியில போறாரு. ஆனா இங்க பாண்டியன் எப்படியாவது உண்மை வாங்கிலாம்னு நினைச்சவருக்கு, இவர் வெளியில போறதுனால தெரிய வேண்டிய உண்மை தெரியாமலே போயிடுமே நினைச்சு இங்க பின்னாடியே போறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல, "1000 பணத்தை எடுத்தது யாருன்னு உண்மையை சொல்றியா, இல்லை இப்ப என் கையாலே அடி வாங்குறியான்னு" கேக்குறாங்க. "நீங்க எவ்வளவு அடிச்சாலும் நான் தான் எடுத்த மாமா" அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட இங்க வந்து பாண்டியனும், "நீ எடுத்திருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா, அதனாலதான் உன்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணுங்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளியில போடான்னு சொன்னா, ஆனாலும் நீ சரியான ஆளு தான்டா, யாரையா காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் உன் மேல பழி தூக்கி போட்டுக்கிறேன்னு எனக்கு தெரியும். இத்தனை வருஷமா கடையில வேலை பார்த்துட்டு இருக்க, என் பசங்களுக்கு முன்னாலேருந்து என் கூட இருந்துகிட்டு இருக்க, நீ எப்போ எந்த மாதிரி நடந்துப்ப, யார்கிட்ட எப்படி பேசுவ, இது எல்லாமே எனக்கு தெரியும். உனக்கு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இல்லவும் இல்லை, அந்த ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட்னு ஒன்று ஆகவும் இல்லை. அதை மீறி எதுக்குடா என்கிட்ட போய் சொன்ன? ரூ. 1000 பணத்தை நீ வேற எதுக்கோ தான் செலவு பண்ணியிருக்க. நீ என்கிட்ட வேற ஏதாவது காரணம் சொல்லியிருந்தா கூட நான் விட்டுருப்பேன். ஆனா நீ சொன்ன காரணம் எனக்கு சரியா தோணல. அதனால மட்டும்தான் இப்ப நான் கேட்கிறேன், உண்மை சொல்லுடா" அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட எங்க பழனிவேல் அப்படியே நிக்க, "நீ இப்போ என்கிட்ட உண்மையை சொல்லல, அப்புறம் நான் கைமீறி வைக்க வேண்டியதா இருக்கும்னு சொல்றாங்க. இங்க பழனிவேல், "நீங்க என்னை அடிச்சாலும் சரி மச்சான், என்னால உண்மையை சொல்ல முடியாதுன்னு" சொல்ல, அப்போ அங்க நின்று பார்த்துட்டு இருக்க முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் பயங்கரமான ஒரு கோவம் வருது. என்ன ஒரு தைரியம் இருந்தா என் தம்பியை வீட்டை விட்டு வெளியில நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இங்க சக்திவேல் ரொம்ப கோவமா வராரு. "டேய் போக வேணாம்னு" முத்துவேல் தடுத்தாலும் அதை சக்திவேல் கேட்குற மாதிரி இல்ல. சக்திவேல் நேரா வர எங்க பாண்டியன் நின்றுட்டு இருக்காரு. பாண்டியன் கிட்ட கேக்குறாரு, "என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இத்தனை வருஷமா உன் வீட்டுக்கு உழைச்சு கொட்டினவன நீ இப்படி ஒரு பணத்துக்காக வெளியில நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? ரூ. 1000 பணம் என்ன? ரூ. 1000 பணம் தானே வேணும்? இந்தா தூக்கி எறிகிறேன், எடுத்துட்டு போ" அப்படின்னு இங்க பாண்டியன் முகத்துல தன்னுடைய பாக்கெட்ல இருக்க பணத்தை தூக்கி வீசி எறிய, எல்லாருக்கும் பேரதிர்ச்சியா இருக்கு. நான் பணத்துக்காக என்னமோ இவனை வெளியில நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி, தேவையில்லாம என் குடும்ப விஷயத்துல வந்து நீ தலையிடாதன்னு எங்க பாண்டியன் சொல்ல, இதை கேட்ட சக்திவேல் வந்து, "குடும்ப விஷயமா? உன் குடும்ப விஷயம்னா உன் குடும்பத்துக்குள்ள நடந்திருக்கணும். ஆனா இது ரோடு வரைக்கும் வந்ததுக்கு பிறகு நான் கேட்காம இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா இவன் என்னுடைய தம்பி. இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் வந்துட்டு போயிட்டு இருக்கவன
இப்படி நீ வெளியில நிக்க வச்சு அசிங்கப்படுத்துறது ரொம்ப பெரிய தப்பு. உனக்கு மரியாதை இவ்வளவு தாண்டா கிடைக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுதான் அந்த வீட்ல இருக்காத இங்க வாடான்னு சொல்லி கூப்பிட்டேன். ஆனா அதையெல்லாம் கேட்காம நீ இந்த வீடு தான் முக்கியம், அக்கா தான் முக்கியம்னு சொல்லி போயிருந்த. இப்ப பாத்தியா உன்னை எப்படி நடத்துறான்னு பாரு. இனிமேலாவது இவனை பத்தி புரிஞ்சுக்கோ அப்படின்னு எங்க சக்திவேல் சொல்ல, நீ வேற ஏன் இருக்கிற பிரச்சனையை வேற பெருசுப்படுத்துறேன்னு சொல்ல, உனக்காக பேச வந்தல்ல என்னைய சொல்லணும்டா. இப்ப வரைக்கும் நீ புரிஞ்சுக்கலனா நீ முட்டாளாவே தான் இருக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு இங்க பயங்கரமா திட்டுறாரு. அதே நேரம் பாண்டியன் வந்துட்டு சொல்றாரு, ஓ இந்த அளவுக்கு ஆயிடுச்சா, உனக்கு நீ கூடவே சப்போர்ட்டுக்கு ஆள்லாம் கூட்டி வர அளவுக்கு ஆயிடுச்சான்னு சொல்ல, மச்சான் நான் இங்கே தானே நின்றுட்டு இருக்கேன், நான் ஏதோ போய் கூட்டிட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, இந்த 1000 ரூபாய் பணத்து மேல இந்த கோவத்துல அந்த பணத்தை அவர் விட்டெறிஞ்ச கோவத்துல பயங்கரமான கோவத்துல பாண்டியன் இருந்துட்டு இருக்காரு. அப்படி நீ இந்த வீட்டுல எல்லா அவமானத்தையும் தாங்கிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல, பேசாம நீ அங்கேயே போய் இருடான்னு சொல்றாங்க. இது கேட்ட எங்க பழனிவேலும், என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டீங்கன்னு சொல்ல, நானா சொன்னேன் உன் அண்ணன் தானே வந்து பேசிட்டு போனா, அதனால உன் அண்ணன் ஆசைப்பட்ட மாதிரியே நீ அந்த வீட்டிலே போயிருன்னு சொல்ல, என்னங்க நீங்க அவர் தான் பேசிட்டு போறான்னா நீங்களும் அவருக்கு ஏத்த மாதிரி பேசிக்கிட்டீங்க, என் தம்பி எங்கேயும் போக மாட்டான் என்னைய விட்டு, நீ வாடா பழனிவேல்னு சொல்லி கையை பிடிச்சு இழுத்துட்டு உள்ள போறாங்க. அந்நேரம் பார்த்து அங்க பார்த்துட்டு இருக்க முத்துவேலும் வந்துட்டு இங்க இதை நடந்ததெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. இதை சக்திவேலும் கவனிக்கிறாங்க. டேய் பழனிவேலு, இது நாள் வரைக்கும் இந்த வீட்டுல இருந்து நீ கஷ்டப்பட்டது அசிங்கப்பட்டது எல்லாம் போதும். இதுக்கப்புறமும் இந்த வீட்டுல இருந்தீங்கன்னா உனக்கு கல்யாணமே ஆகாது. கடைசி வரைக்கும் உன்னை ஒரு அடிமையாவே வேலையாளவே வச்சு இந்த பாண்டியன் பார்த்துப்பான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணுமா, இல்ல கல்யாணம் குடும்பம் கூட்டின்னு சந்தோஷமா வாழணுமா, அப்படிப்பட்ட ஒரு ஆசை இருந்ததுன்னா பேசாம இப்பவே என் கூட கிளம்பி அந்த வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இதை கேட்டதுமே இங்க பழனிவேலுக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறத பார்த்த பாண்டியனுக்கும் ரொம்ப கோவம் வருது. அவர் பேசிட்டு இருக்காரு, நீ என்னடா அமைதியா நிக்கிற, நீங்க இருந்தா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. இது இல்ல மச்சான் அப்படின்னு எழுதிட்டு நிக்கிறாங்க. உடனே கோமதியே சொல்றாங்க, இங்க பாருங்க எங்க குடும்ப விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம், பழனிவேல் எங்கேயும் வரமாட்டா, நீ வாடா பழனிவேல்னு சொல்லி எங்க கையை பிடிச்சு திரும்பவும் இழுக்க பழனிவேல் உள்ள வராம வெளியிலே நின்றுட்டு இருக்காரு. டே என்னடா அப்படின்னு இங்க கோமதி கேக்குறாங்க. அது வந்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் நிக்கிறத பார்த்ததும் பாண்டியனுக்கு அதிர்ச்சி ஆகுது. கூடவே இங்க செந்தில் கதிர்னு எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. இங்க செந்தில் கதிரும் பக்கத்துல போறாங்க. என்னால தானே நீங்க இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, பேசாம உண்மையை நானே சொல்லிடுறேனேன்னு எங்க கதிர் சொல்ல, இல்லடா உண்மையை சொல்றதுனால என்ன ஆக போகுது, இங்க உன்னைய அசிங்கப்படுத்துவாருன்னு சொல்ல, இல்ல நான் சொல்லதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கதிர் என்ன பண்றாங்கன்னா பொறுக்க முடியாம, இப்ப எதுக்கு இப்ப மாமாவை வெளியில நிக்க வச்சு கேள்வி கேட்டு வச்சிருக்கீங்க, 1000 ரூபாய் பணம் தானே அதை நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியும்டா அதை நீ தான் எடுத்திருப்பேன்னு, அதனாலதான் அது இவன் வாயிலேருந்து வெளியில வரணுங்கிறதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட விஷயத்த பண்ணேன். ஆனா அது எங்கெங்க போகுது பாரு இந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப தெரிஞ்சிடுச்சுல யார் இந்த பணத்தை எடுத்தான்னு, நான் பழனிவேலை அவமானப்படுத்தணும்னு எதையுமே செய்யல, உண்மை தெரிஞ்சதுக்கு பிறகு எங்க குடும்ப விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க கதிர அடிக்க கையை ஓங்குறாங்க. அப்ப பார்த்து இங்க ராஜி வந்து தடுக்கிறாங்க. இதெல்லாம் முத்துவேல் பார்த்துட்டே இருக்காங்க. நீ நவருமா ராஜி அப்படின்னு சொல்ல, இல்ல மாமா அவர் எதுக்காக வேணாலும் எடுத்திருக்கலாம், ஆனா அதுக்காக நீங்க இப்படி வெளியில நிக்க வச்சு அவன் மேல கைய வைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு மாமான்னு சொல்ல, என் பையனை அடிக்கிறது கூட எனக்கு உரிமை இல்லையா, ஆளாளுக்கு ஒரு ஒரு கருத்தை சொல்ல கிளம்பிட்டீங்க, அன்னைக்கு இப்படிதான் மீனா செந்தில் அடிக்கவே கூடாதுன்னு சொல்லி எனக்கு கண்டிஷன் போட்டது, இப்போ நீயும் மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அடிக்க கூடாதுன்னு சொல்லலை மாமா, ஏன் என்னன்னு எதுக்குமே காரணம் கேட்காம இப்படி அடிக்கடி கைவுங்கிறது தான் தப்புன்னு நானும் சொல்றேன்னு சொல்ல, இதை கேட்ட எங்க முத்துவேலும் அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு. நம்ம பொண்ணு ராஜியா இப்படி பேசுறதுன்னு நினைக்கிறாங்க. நம்ம பொண்ணே இல்லைன்னு தலைமொழிகிட்டோம், இதுக்கப்புறம் என்ன பொண்ணு வேண்டி கிடக்குன்னு இன்னொரு மனசு நினைக்குது. அவரும் அதை பார்த்துட்டே இருக்காரு. இங்க பாரு மகாராஜி, ஒழுங்கா நீயே அங்கிட்டு போயிடு, இல்லைனா அப்புறம் நான் எனக்கு இருக்கிற கோவத்துல என்ன வேணாலும் நடக்கலாம், கதிர் பண்ண தப்புக்கு அவனுக்கு நான் சரியான தண்டனை கொடுத்து தான் ஆகணும்னு சொல்றாங்க. இல்ல மாமா நான் கதிரை விட்டு எங்கிட்டும் போக மாட்டேன், நான் இங்கிட்டு தான் நிற்பேன் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு மகாராஜி போமா அப்படின்னு சொல்றேன்ல அப்படின்னு பாண்டியன் சத்தம் போடுறாங்க. கதிர் இங்க ராஜி எதுவுமே கேட்காம நிக்க கதிர் சொல்றாங்க, நீ போராஜி அவர் என்னை எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கதிர் சொல்றாங்க, இவ்வளவு நாள் நீ எதுக்காக வேணாலும் அடி வாங்கிட்டு இருக்கலாம், ஆனா இப்போ நான் உன்னை அடி வாங்க விட மாட்டேன், ஏன்னா உன் மேல தப்பு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும், தப்பு இல்லாத நான் உன்னை அடிக்கிறத பார்த்துட்டு பொறுமையா இருக்கணும்னு அவசியம் இல்லை, உண்மை என்னவோ அதை சொல்லிட்டு போக வேண்டியதானே கதிர், நீ எதுக்கு பொறுமையா இருக்கணும்னு எங்க ராஜி கேள்வி கேட்கறாங்க. ராஜியோட கேள்வியை கேட்டது பார்த்ததுமே எங்க பாண்டியனே அதிர்ந்து போறாங்க. நீ என்னம்மா பேசுறேன்னு சொல்லி கேட்க, ஆமா மாமா உண்மை எது என்னன்னு கேட்காம நீங்க அவர் மேல அடிக்க கையுங்கிறது ரொம்ப பெரிய தப்பு மாமான்னு சொல்ல, இந்த குடும்பத்துல எல்லாரும் என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டு நான் எடுக்கிற முடிவுக்கு யாரும் ஒத்து வர மாதிரியும் தெரியல, நீயும் அந்த குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு தானம்மா, அதான் நீயும் இப்ப இப்படி நடந்துக்கிற, பெரியவங்களை எதிர்த்து பேசுறேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே முத்துவேலுக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது. கோவத்தோட இங்க பக்கத்துல வராங்க. யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாண்டியன் கிட்ட சண்டை போட வராங்க. பாண்டியனை வந்துட்டு உண்மையை தானே சொல்றேன்னு சொல்ல, இங்க கோமதி என்னங்க பேசுறீங்க, எதுக்கு தேவையில்லாத பேச்சு, நம்ம ராஜ்யை பத்தி நம்மளே இப்படி பேசலாமான்னு சொல்ல, உண்மையை தானே கோமதி சொல்றேன், உன் அண்ணன் குடும்பத்திலேருந்து வந்த பொண்ணு, அதுவும் இல்லாம உன் அண்ணனோட ரத்தம், அது எப்படி இருக்குமோ அப்படித்தானே இங்கே நடந்துக்கும், அந்த வீட்டுல இவ்வளவு நாள் எப்படி இருந்துச்சு, இப்போ இங்க வந்து இருக்க முடியல, இப்போ தன்னுடைய குணத்தை காட்டுது, அதுதான் உண்மைன்னு சொல்ல, இங்க பாரு பாண்டி
ஓகேயா? உன்னால இங்க இருக்க வச்சு இவங்கள பார்த்துக்க முடியும்னா பார்த்துக்கோ. அப்படி இல்லையா வீட்ட விட்டு வெளியில அனுப்புறேன்னா அனுப்பு. அது உன்னோட இஷ்டம். ஆனா அதுக்காக என் குடும்பத்த பத்தி இழுத்து பேசுற தகுதியோ, உரிமையோ உனக்கு கொஞ்சம் கூட இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக தான் உன் பையன் மூலமா என் பொண்ண கட்டிட்டு வந்து கொடுமைப்படுத்துறதுக்காக அழைச்சிட்டு வந்தியான்னு சொல்லி எங்க முத்துவேலன் கேட்க, எங்க முத்துவேல் கேட்கிற கேள்விக்கு அப்படியே திகைச்சு போய் நிக்கிறாங்க பாண்டியனும். அது மட்டும் இல்லாம முத்துவேல் சொல்றாங்க ஒரு அதிரடியான முடிவ. ஒரு ரூ. 1000 பணத்துக்காக இவ்ளோ பேச்சு, இவ்ளோ சத்தம் போடுறியே! என்னோட மொத்த பணத்தையும் நகையும் கொண்டு ஒரே நாள்ல செலவழிச்சிட்டு வந்தேன்னு சொன்னானே! நாங்க ஏதாவது இது நாள் வரைக்கும் உன் வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து நின்னு ஒரே ஒரு நாள் சத்தம் போட்டோம். அதுக்கப்புறம் அத பத்தி கேள்வி கேட்டோமா? அத பத்தி என்னாச்சு, ஏதாச்சுன்னு வந்து ஒவ்வொரு நாளும் உன்கிட்ட வந்து சண்டைக்கு நின்னோமா? அப்படி இழந்ததுன்னு பார்த்தா அத விட அதிகமா தான் நாங்க இழந்திருக்கோம். ஆனா ஒரு ரூ. 1000 பணத்துக்காக உன் பையன இந்த மாதிரி ரோட்ல நிக்க வச்சு கேள்வி கேட்கிறியே! உனக்கு அசிங்கமா இல்ல? அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்விய கேட்ட உடனே பாண்டியனுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி ஆயிடுது. அவங்க கேட்கறது எல்லாமே உண்மைதானே. அதனால எந்த பதிலும் சொல்ல முடியாம பாண்டியனும் நின்னுட்டு இருக்காரு. கூடவே ராஜி வந்துட்டு தன்னுடைய அப்பாவை பாக்குறாங்க. எங்க சக்திவேலும் பாக்குறாங்க. இங்க பாருமா, இத்தனை நாள் நாங்க உன் மேல கோபத்துல தான் இருந்துட்டு இருந்தோம். ஆனா நீங்க சந்தோஷமா இல்லைன்னு நல்லாவே தெரியுது. அப்படி இருக்கப்போ நீயும் உன் புருஷனும் இருக்கணும்னு ஒண்ணு அவசியமே இல்லை. பேசாம நம்ம பண்ண வீட்டுல போய் இருக்கிறதுக்கான வழியை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட எங்க ராஜு ஆடி போக, இது நாள் வரைக்கும் நம்ம மேல கோபத்தை மட்டுமே காட்டின இவரு இப்ப மட்டும் என்ன திடீர்னு பாசம் பொத்துட்டு வருது. அதனால எங்க ராஜு சொல்றாங்க, யாரும் எங்களுக்கு தயவு தாட்சணை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எங்களுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நாங்கள் இங்கேயே இருக்கோம். உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்கன்னு எங்கள் தன்னுடைய சித்தப்பாவை பார்த்து சொல்ல, இதை பார்த்துக்கிட்டு இருந்த எங்கள் முத்துவேல் சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் திமிரு மட்டும் குறைய போகிறதே இல்லைன்னு எங்கள் ராஜியை பார்த்து திட்டுறாங்க. ராஜி என்னதான் வந்து தன்னுடைய அப்பா வந்து இங்கே பேசுறதுக்காக இவன் வந்தாலும் தன்னுடைய புகுந்த வீட்டை விட்டு கொடுக்காம அந்த இடத்துல ராஜியும் நடந்துக்கிறாங்க. தன்னுடைய அப்பாவும் சித்தப்பாவும் இங்கே பயங்கரமாக திட்டிட்டு பழனி வேலையை திட்டிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போக, எல்லாம் நமக்கு தேவைதானே, இங்கே நம்ம பழனி வேலைக்காக போய் என்னென்னமோ பிரச்சனை ஆகுது, நம்ம பேசாம இருக்கிறதா நல்லதுன்னு அவங்களும் உள்ள போயிடுறாங்க. அதுக்கு பிறகு எங்க ராஜியை பார்த்துட்டு பாண்டியன் வந்து, மன்னிச்சிருமா, நான் ஏதோ அவசரத்துல இல்ல பரவாயில்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க உள்ள போறாங்க. ராஜியை மனசு வேதனைப்பட வச்சதுக்காக எங்க பாண்டியனுமே வந்துட்டு கலங்கி நிக்கிறாங்க. யாருமே எதுவுமே பாண்டியன் கிட்ட பேசல. எல்லாரும் உள்ள போக தான் பண்ண தப்ப நினைச்சு வருந்துறாங்க. அதுவும் முத்துவேல் கேட்ட அந்த கேள்விதான் அவருடைய மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அதாவது மொத்த பணமும் நகையை எடுத்துட்டு போன அவனை பத்தி அவனுக்கே எவ்வளவு கோவம் இருக்கும். அவனே இதை பத்தி கேட்கல. 1000 அதுவும் நம்ம பையனுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த பணத்துக்காக நம்ம போய் இப்போ நம்ம பையனை ரோட்ல நிக்க வச்சு அசிங்கப்படுத்திட்டோமே அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க பாண்டியனும். அதுவும் இல்லாம ராஜி ராஜி இப்படி பேசும்னு நினைச்சு கூட பார்க்கல. கடைசியில ராஜியை நம்ம போய் கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் ஓடனாலும் இங்கே தன்னுடைய வயசையும் மறந்து தான் பண்ண தப்புக்கு மன்னிப்பும் கேட்டாரு பாண்டியன்.